ஹலோ, நான் மாயா. எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஓகே. இது ஆண்கள் சொல்ற ஒரு பெரிய பொய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில நடந்த ஒரு லே ஆஃப்ல என்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ்க்கு வேலை போயிடுச்சு. சுத்தி இருந்த அத்தனை பேர்கிட்டயும் அவன் சொன்னது ஐ அம் ஓகே அப்படிங்கிறது. 2 வாரமா அவன்கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரல அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். எப்படி இருக்க அப்படின்னு. ஐ அம் ஓகே அப்படின்னா. என்னவோ மிஸ் ஆகுறதே அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டேன். மாயா, ஐ அம் ஆக்சுவலி வெரி ஸ்கேர்டு. எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஸ்கேர்டாக இருக்குது, ஆன்ஷியஸாக இருக்குது. இஎம்ஐ ஒரு பக்கம், கார் லோன் ஒரு பக்கம், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற. நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியல அப்படின்னு. அப்புறம் எதுக்குடா ஐ அம் ஓகே அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்கலாமே, இதை பற்றி பேசியிருந்திருக்கலாமே நாம. நான் என் ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொவைடராகவும் செக்யூரிட்டி பிளாங்கெட்டாகவும் இருக்கேன். எப்படி அவங்க கிட்ட போய் எனக்கு ஆன்ஷியஸாக இருக்குன்னு சொல்கிறது? அவங்க பயந்துட மாட்டாங்களா அப்படின்னா. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சின்ன வயசுலேருந்து எல்லாரையும் பசங்களை ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்லி வளர்த்துட்டோம். ஒரு ஆர்மரை அவங்க கையில் கொடுத்துட்டோம். அந்த மாஸ்க்குக்கு பின்னாடி தவிச்சிட்ருக்கிற மனுஷனை பற்றி மறந்து போயிட்டோம். இது சந்தோஷோட ஒரு ஸ்டோரி. இது மாதிரி எத்தனையோ சந்தோஷ்கள், எத்தனையோ வலிகள் எல்லாத்தையும் ஒரு மாஸ்க்குக்கு பின்னாடி மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோ நீங்களோ இது மாதிரி கோரிலேட் பண்ணீங்க அப்படின்னா, ஜட்ஜ் பண்ணாத ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு காஃபி போலாமா அப்படின்னு கேளுங்க. வலிகளோடு பேசுவோம். மாயா.